அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் முருங்கைக்கீரை அதோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். முருங்கைக்கீரையில் வந்து நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. விட்டமின் ஏ, பி, சி, சுண்ணாம்பு சத்து, புரத சத்து, இரும்பு சத்து நிறையா இருக்குது. மெயினாக தெரிஞ்சது நம்மளுக்கு இரும்பு சத்து நிறையா இருக்குது அப்படின்னு தெரியும். இதை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ரத்த சோகை இருக்காது. அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் வந்து ரெக்கவர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முருங்கைக்கீரைனாவே இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்கிறதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இதில் நிறைய சத்துக்களும் இருக்குது. இது வந்து ஒரு மூலிகை மரம்னு கூட சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து இதில் வந்து நிறைய மூலிகைகள் இதெல்லாம் மருந்தெல்லாம் தயாரிக்கிறாங்க. இது வந்து என்ன பண்ணுன்னா உடல் சூடு வந்து தணிக்கும். பித்த மயக்கம், கபம், மந்தம் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குணமாகும். இது சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த கீரை வந்து சூப்போ இல்லை ரசமோ அப்படின்லாம் பொரியல் ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பித்த மயக்கம் வரதெல்லாம் கொஞ்சம் சரியாயிரும். மலச்சிக்கலாக இருந்துச்சுன்னா அதை வேக வச்சு அதோட தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் சூடு தணியும். அதனால் மலச்சிக்கல் இருந்தால் கூட சீக்கிரம் சரியாயிரும். இந்த கை கால் வலிக்கிறவங்க, ரொம்ப ஒரு மாதிரி சோர்ந்து போயிடுது அப்படின்னு இருக்கிறவங்க வந்து இந்த முருங்கை இலை வந்து மிளகு ரசம் மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி கை கால் வலியெல்லாம் வந்து சரியாயிரும். முருங்கை இலையோட பொடி வந்து மூளையோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதை பொடி பண்ணி வச்சுட்டு நம்ம ரசமாவோ இல்லை சூப்பாவோ வச்சு குடிச்சிக்கலாம். இது வந்து அல்சைமர் நோயை கூட குணப்படுத்த செய்யும். மலட்டுத்தன்மையும் போக்கும். இதில் இருக்கிற விட்டமின் சி அப்புறம் இ இது ரெண்டுமே வந்து மனவளம், ஞாபக சக்தி இது ரெண்டையுமே பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த முருங்கை இலை வந்து வேக வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பிறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ரத்த சோகை வந்து சரி பண்ணும், ரத்தத்தை சுத்தம் பண்ணும். அதில் இருக்கிற வெள்ளை அணுக்களை வந்து அதிகரித்து ரத்த சோகை ஏற்படுவதை தடுக்குது. இதை வந்து நெய்யில் வதக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ரத்தம் வந்து நல்ல ரத்தம் ஊறும். அதே போல் உடல் வந்து நல்ல பலம் பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்துமா, அப்புறம் மார்பு சளி, சைனஸ் பிரச்சனைக்கெல்லாம் வந்து இந்த முருங்கை இலையை ரசமாவோ சூப்பாவோ வச்சு குடித்தோம் அப்படின்னா நல்ல பலன் தரும். அதுக்கப்புறம் பற்களோட உறுதிக்கு வந்து இந்த முருங்கை இலை ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஈறுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் குறைகளையும் நீக்கும். உடல் வெப்பத்தால் ஏற்படுற வாய்ப்புண்களை கூட இந்த முருங்கை இலை வந்து சரி பண்ணும். இதில் நிறைய இரும்பு சத்து இருக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். காயம்பட்ட இடத்துல வந்து ரத்தம் வேகமாக உறையிறக்கும், ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்கும். இந்த இரும்பு சத்து வந்து ரொம்ப முக்கியமானது. அது கீரையில், இந்த முருங்கைக்கீரையில் தான் நிறையா இருக்குது. வாரத்தில் ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல் தலைமுடி வளர்கிறதுக்கும் அது கொட்டாமல் அடர்த்தியாக இருக்கிறதுக்கும் இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு தேவையான விட்டமின், புரத சத்து எல்லாமே இதில் இருக்குது. பாலூட்டும் தாய்மார்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் இந்த இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்ப முக்கியமானது. வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதே போல் தோல் வியாதிகளையும் இது சரி பண்ணும். அதுக்கு தேவையான விட்டமின், புரத சத்து எல்லாமே வந்து இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. அதை சாப்பிடும்போது நம்ம தோல் சுருக்கம் வந்து குறைஞ்சிட்டு தோல் வியாதிகளை வந்து விரைவாக நீங்கிறக்கும் இந்த முருங்கைக்கீரை வந்து நமக்கு உதவுது. இன்றைக்கி இந்த முருங்கைக்கீரையோட பயன்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.